விஷமும் அமுதும் ஒன்றுதான். எது விஷமோ அதுவே அமுது, எது அமுதோ அதுவே விஷம். எந்த அளவுன்றது தாங்க மாற்றம். அந்த நாம உங்களை தீண்டுச்சுங்க, அது உங்கள் மீது கருணை கொண்டு ரொம்ப கம்மியான அளவு நஞ்சதான் கொடுத்துருக்கு. உங்களுடைய பிரச்சனைக்கு மருந்தே அந்த விஷம் தான். அந்த விஷத்திலேருந்து தயாரிக்கிற மருந்து தான் உங்களுக்கு ஆக்சுவல் மெடிசன். அத அந்த நாகமே கருணை கொண்டு உங்களுக்கு டோசேஜ் கொஞ்சம் ஏற்றிருந்தது வச்சுக்கோங்க, நேரம் பரவாயில்ல தான். சரியான டோசேஜ் கொடுத்ததுல முன்னோட நீங்க நல்லா ஆயிட்டீங்க. இதுதான் கதைங்க, இது மாதிரி கதை இல்லை. ஆனா அந்த ஒரு லைன் இந்த கதையில நிற்குது. அமுதும் நஞ்சும் ஒன்று. எது அமுதோ அது நஞ்சு, எது நஞ்சோ அதுவே அமுது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எதை அமிர்தம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நஞ்சு, எது விஷம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு மருந்து. வித்தியாசம். என்ன அவமானப்படுத்தினா அது எனக்கு விஷமா? விஷம். எனக்கு கேவலமா மதிச்சு நடந்தான், என்ன பார்த்து இதெல்லாம் பேச்சாடா பார்த்து அப்படின்னு எனக்கு வச்சிருச்சான். நீங்களாம் ஏமா வேலைக்கு வரீங்க, why are you troubling us அப்படின்னு ஆபீஸ்ல ஒருத்தர் கேட்டுட்டான். ஒரு ஆள் ஒரு பெண்ணை ரொம்ப விரும்பினான். அந்த பொண்ணு அவனை பார்த்து இலக்காரமா சிரிச்சு, இவன் நான் கண்ணாடியில பார்த்துருக்கேன் எப்போது அப்படின்னு கேட்டுச்சு. இந்த அவமானத்தை நாம எப்படி நினைக்கிறோம்? விஷம்னு நினைக்கிறோம். அதை நினைச்சு 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 உள்ள புதஞ்சு 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 அந்த அவமானத்திலேயே நாம கருகாம மீண்டு வரல. இப்படி அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் வரல. அப்போ எது விஷமோ அதுதான் உனக்கு மருந்து, எது அமிழ்தோ ரொம்ப ஆசை வச்சு அதிலேயே அமிழ்ந்து போய் வாழ்க்கையை எழுந்தவர்களுக்கு வருது. எதை அமிழ்தம் என்று நீ தேடி போனாயோ அது நஞ்சாகும், எதை நஞ்சு என்று நினைத்தாயோ அது உனக்கு மருந்தாகும் என்றால் இந்த கதை நமக்கு சொல்லுகிற மாபெரும் விஷயம் ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையும் அளவோட லிமிட்டா வச்சுக்கணும். அந்த கதை சொல்லுங்க. அது காதலாகட்டும், பாசமாகட்டும், பணமாகட்டும், அதிகாரமாகட்டும், பதவியாகட்டும். அலசுவோம், ஆராய்வோம். வாருங்கள், டிஜிட்டல் உலகத்தை அலசுவோம், ஆராய்வோம்.